ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 108 திவ்ய க்ஷேத்திரங்களில் 59வது க்ஷேத்திரம் திரு எவ்வுள். பெருமான் மூலவர் வைத்திய வீரராகவர், உற்சவர் வீரராகவ பெருமான், தாயார் கனகவள்ளி தாயார், வசுமதி தாயார். தீர்த்தம் ஹிருத்தாபநாசினி தீர்த்தம். பெருமான் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம், புஜங்க சயனம். விமானம் விஜயகோடி விமானம். பெருமான் பிரத்யும்னனுக்கும் சாலிஹோத்திர மகரிஷிக்கும் பிரத்யக்ஷம். திருமழிசை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய கஷேத்திரம். இந்த ஊருக்கு திரு எவ்வுள் என பெயர் வர காரணம், திருவாகிய பெருமான் தான் ஓய்வெடுக்கும் பொருட்டு எந்த உள்ளில் படுப்பது, அதாவது எந்த அறையில் படுப்பது என சாலிஹோத்திரரிடம் கோரினார். திருவாகிய பெருமான் எவ்வுள் என்று கேட்கவே இவ்வூர் திரு எவ்வுளூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே திருவள்ளூர் என்று மருவியது. ஸ்தல மகாத்மியம் என்னன்னு பார்ப்போம். கிருத யுகத்தில் பத்ரிகாசிரமத்தில் புருபுண்ணியர் என்று ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார். புருபுண்ணியருக்கும் அவரது பத்னி சத்தியவதிக்கும் நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லை. எனவே அவர் பெருமானை நோக்கி தபஸ் இருக்க முடிவு செய்தார். அது எப்படிப்பட்ட தபஸ்னா, சம்பா நெல்லை சாலி என்று அழைப்பர். சாலி எனும் சம்பா நெல்லில் 28 நெல்மணிகளை கொண்டு ஒரு ஹோமம் செய்யணும். அதுபோலவே ஒரு வருடத்திற்குள் 1000 ஹோமத்தை செய்ய முடிவு செய்தார். இவ்வாறு புருபுண்ணியர் ஒரு வருட காலம் 28,000 சாலி நெல்களை கொண்டு பெருமானுக்கு ஹோமம் செய்தார். இதன் பலனாக பெருமாள் பிரத்யக்ஷமானார். அப்பொழுது புருபுண்ணியர் பெருமானிடம் தனக்கு புத்திரப்பேறு வேண்டும் என்று வேண்டிட, பெருமானும் உமக்கு ஞான வைராக்கியம் மிக்க சத்புத்திரனை வழங்கினோம். சாலி நெல்லை கொண்டு ஹோமம் செய்து புத்திரப்பேறு பெற்றதனால் அவன் சாலிஹோத்திரன் என்று அழைக்கப்படுவான் என்று அருளினார். அதன்படிக்கு புருபுண்ணியருக்கும் சத்தியவதிக்கும் அழகிய மகனாக சாலிஹோத்திரன் பிறந்தார். சாலிஹோத்திரன் பால்ய வயது முதலே பெருமானிடம் தீராத பக்தியுடையவனாகவும் ஞான வைராக்கிய முக்கியவனாகவும் வளர்ந்தார். இவர் பல்வேறு க்ஷேத்திரங்களை சேவிக்கும் பொருட்டு க்ஷேத்ராடனம் புறப்பட்டார். அவ்வாறு பல்வேறு திவ்ய க்ஷேத்திரங்களை சேவித்து கொண்டே வந்தவர் இந்த திரு எவ்வுளூர் க்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தார். அவ்வாறு சாலிஹோத்திரர் வந்து சேர்ந்த நாள் தை அமாவாசை தினம். ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று திரு எவ்வுளூரில் உள்ள ஹிருததாபநாசினி தீர்த்தத்தில் நீராடும் பொருட்டு ஊர்வசி, ரம்பா முதலிய அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் ரிஷிகளும் ஒன்று கூடுவார்களாம். அதுபோன்று சாலிஹோத்திரர் வந்த அன்றைய தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் தீர்த்தமாடினர். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் சாலிஹோத்திரரையும் இந்த தீர்த்தத்தில் நீராடுமாறு கூறிட சாலிஹோத்திரர் நீராடினார். நீராடி எழுந்ததும் சாலிஹோத்திரருக்கு இந்த க்ஷேத்திரத்திலேயே தான் ஒரு வருட காலம் தங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உடனடியாக ஒரு பர்ணசாலையை அமைத்து அந்த ஊரிலேயே ஒரு வருட காலம் அன்ன ஆகாரமின்றி மௌன விரதமும் நீர் கூட அருந்தாமல் உபவாசமும் இருக்க முடிவு செய்தார். மீண்டும் அடுத்த தை அமாவாசை அன்று தனது விரதத்தை முடித்திடவும் உறுதி பூண்டார். அவ்வாறே ஒரு துளி நீர் கூட பருகாமல் மௌன விரதத்துடன் உபவாசமும் இருந்தார் சாலிஹோத்திரர். ஒரு வருட காலம் உருண்டோடியது. மீண்டும் அடுத்த தை அமாவாசை தினம் வந்தது. அன்று தனது உபவாசத்தை முடித்து கொள்ள எண்ணியவராக ஹிருததாபநாசினி தீர்த்தத்தில் நீராடி தன்னிடம் இருந்த 3 கைப்பிடி நெல்லை மாவாக்கி உணவு சமைத்து பெருமானுக்கு அமுது கண்டருளினார். பின்னர் அந்த உணவில் 1/4 பகுதி உணவினை அதிதிக்கு வழங்கும் பொருட்டு எடுத்து வைத்தார்.
தனது உபவாசத்தினை முடிக்கும் முன்பு அதிதிக்கு உணவிடும் பொருட்டு அதிதியை எதிர்நோக்கி காத்திருந்தார். அப்பொழுது ஒரு விருத்த பிராமணன், அதாவது வயது முதிர்ந்த பிராமணன், தெருக்கோடியில் தள்ளாடி கையில் கோல் ஊன்றி நடந்து வருவதை கண்டார். அவரை வரவேற்று தனது குடிலில் அமரச் செய்து அதிதிக்காக எடுத்து வைத்திருந்த 1/4 பங்கு உணவினை வழங்கினார். அதனை உண்ட அந்த முதியவர் தனக்கு அந்த உணவு போதவில்லை என்று கூறினார். உடன் சாலிஹோத்திரர் தன்னிடம் இருந்த உணவிலிருந்து மீண்டும் ஒரு 1/4 பங்கு உணவினை வழங்கினார். அதனை உண்ட பிறகும் தனது பசியாறவில்லை என முதியவர் கூறிட 3வது 1/4 பங்கையும் வழங்கினார். அதனை உண்டும் மேலும் உணவு கேட்டிட தன்னிடம் எஞ்சி இருந்த 4வது பங்கு உணவையும் வழங்கினார். அந்த மீத உணவையும் உண்டு அந்த முதியவர் தனது பசி தீர்ந்ததாகவும் அனைத்து பேறுகளையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று சாலிஹோத்திரரை வாழ்த்தி அங்கிருந்து சென்றார். அதிதியின் பசி தீர்ந்து மனம் நிறைவடைந்ததை எண்ணி சாலிஹோத்திரர் தானும் மனநிறைவுற்றார். தான் 1 வருடம் உபவாசம் இருந்து இன்று உபவாசத்தை முடிக்கலாம் என்று எண்ணி இருந்தோமே, இன்று தன்னால் உணவை உண்ண முடியாமல் போயிற்றே என்று எண்ணிய சாலிஹோத்திரர், இன்று நாம் உண்ணுவதில் பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லை போலும் என்று எண்ணினார். எனவே மீண்டும் 1 வருட காலம் அன்ன ஆகாரமின்றியும் நீர் அருந்தாமலும் மௌன விரதமாகவும் உபவாசம் இருக்கவும் அடுத்த தை அமாவாசை தினத்தன்று தனது உபவாசத்தை முடிக்கவும் முடிவு செய்தார். அதன்படி மீண்டும் 1 வருட காலம் கடும் விரதம் இருந்தார். அடுத்த தை அமாவாசையும் வந்தது. அன்றைய தினம் மீண்டும் ஊர் மக்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்தில் நீராடும் பொருட்டு அங்கு கூடிட சாலிஹோத்திரரும் தனது உபவாசத்தை முடிக்கும் பொருட்டு தீர்த்தத்தில் நீராடி தன்னிடமிருந்த நெல்மணிகளை கொண்டு உணவு சமைத்து அதிதிக்காக காத்திருந்தார். அப்பொழுது சென்ற வருடம் வந்த அதே முதியவர் மீண்டும் வந்தார். அவரை வரவேற்று தனது குடிலில் அமரச் செய்து இந்த முறையும் அவருக்கு 1/4 பங்கு உணவினை அளித்திட அந்த முதியவர் தனக்கு போதவில்லை என்று மீண்டும் மீண்டும் கோரி சாலிஹோத்திரரிடமிருந்த உணவு முழுவதையும் தானே உண்டார். உணவு முழுவதையும் உண்டு முடித்ததும் அந்த வயோதிக பிராமணர் சாலிஹோத்திரரை பார்த்து, சுவாமி, எனது வயிறு நிறைந்தது, எனக்கு சற்று அயர்வாக உள்ளது, இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்கின்றேன், நான் இங்கு எவ்வுள்ளில் படுக்க என்று வினவினார். அதாவது எந்த அறையில் நான் படுத்து ஓய்வெடுப்பது என்று கேட்டார். இதனை கேட்ட சாலிஹோத்திரர், சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் வந்து தனது உணவு முழுவதையும் பெற்றுக்கொண்டு தன்னிடமே ஓய்வெடுக்க அறை கேட்கின்றாரே என்று சிறிதும் கோபமோ வருத்தமோ கொள்ளாமல், நீங்கள் இந்த உள்ளிலேயே தாராளமாக ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று கூறினார். உடனடியாக அந்த வயோதிக பிராமணர் சாலிஹோத்திரர் காட்டிய அந்த அறையிலேயே கிழக்கு நோக்கியவாறு படுத்து கொண்டார். அவரின் தலைக்கு அருகிலேயே சாலிஹோத்திரர் அமர்ந்து விசிறத் தொடங்கினார். சாலிஹோத்திரரின் இந்த அதிதி உபச்சாரத்தினால் மிகவும் மனம் மகிழ்ந்த பெருமான் ஸ்ரீமன் நாராயணனான தானே முதியவர் வடிவில் வந்ததை காட்டி அருளினார். இதனால் மிகவும் மனமகிழ்ந்த சாலிஹோத்திரர் பெருமானை வணங்கி தன் பொருட்டு சேவை சாதித்த பெருமான் இந்த திவ்ய கஷேத்திரத்திலேயே, இந்த அழகிய சயன திருக்கோலத்திலேயே சேவை சாதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மேலும் இந்த ஹிருததாபநாசினி தீர்த்தத்தில் நீராடி பெருமானை சேவிக்க வரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை அளிக்க வேண்டும் என்றும் அவர்களின் வியாதியை போக்கி அருள வேண்டும் என்றும் வேண்டினார். அதற்கு பெருமான் அவ்வாறே என்று கூறி வரமளித்தார். அதன்படி பெருமான் வைத்திய வீர ராகவனாக சயன திருக்கோலத்தில் திரு எவ்வளூரில் இன்றும் சேவை சாதிக்கின்றார். கோவிலுக்குள் நுழைந்ததும் ராஜகோபுரம் அழகுற வரவேற்கிறது. ராஜகோபுரத்தில் நுழைந்தால் கொடிமரத்தை சேவித்து
உள்ளே சென்றால் மூலவர் வைத்திய வீரராகவ பெருமான் புஜங்க சயனம் இரு புஜங்களுடன் ஆதிசேஷனில் சயனித்த வண்ணமாக சேவை சாதிக்கின்றார். பெருமான் வைத்திய வீர ராகவன் ரகுகுலத்தில் தோன்றியதால் ராமனை ராகவன் என்று அழைக்கின்றோம். பொதுவாக ராமன் அனைத்து திவ்ய தேசங்களிலும் நின்ற திருக்கோலத்திலேயே சேவை சாதிப்பார். ஓரிரு ஸ்தலங்களில் மட்டுமே ராமன் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். அவ்வாறு ராமர் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் திவ்ய தேசங்களில் திரு எவ்வளூரும் ஒன்று. பெருமான் சாலிஹோத்திரரின் வேண்டுதலுக்கிணங்க தன்னை நாடி வரும் பக்தர்களின் நோய்களை நீக்குவதால் வைத்திய வீரராகவர் என்று அழைக்கப்படுகின்றார். அது ஏன் வீரராகவர் என்றால், பெருமான் சாலிஹோத்திரரிடம் இரண்டாவது முறையாக அதிதியாக வந்து உணவு பெற்றுக்கொள்ளும் முன்பாக பிரம்மாவிடமிருந்து வேதங்களை பறித்த மது கைடவர் என்ற அரக்கர்களை வீஷாரண்யம் எனும் இந்த வனத்தில் வதம் செய்தார். மது கைடவர்களை வதம் செய்ததால் வீரராகவன். அவர்களை வென்றதால் பெருமான் சயனித்திருக்கும் கருவறையின் விமானம் விஜயகோட்டி விமானம். விஜயகோட்டி விமானத்தை சேவிப்பவர்களுக்கு பல்வேறு வெற்றிகள் வந்து சேரும் என்பது நிச்சயம். மூலவர் இரு புஜங்களுடன் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். வலது திருக்கரத்தால் சாலிஹோத்திரரை ஆசீர்வதித்தவாறும் இடது திருக்கரத்தால் நாபி கமலத்தில் எழுந்தருளியிருக்கும் பிரம்மாவிற்கு மதுகைடபர்களிடமிருந்து வேதத்தை மீட்டு தந்ததனால் மீண்டும் பிரம்மாவிற்கு வேதங்களை உபதேசிக்கும் பொருட்டு இடது திருக்கையை ஞான முத்திரையாகவும் கொண்டு சேவை சாதிக்கின்றார். பெருமானின் திருமுடி பக்கம் சாலிஹோத்திர மகரிஷி கூப்பிய கரங்களுடன் இன்றும் அழகுற சேவை சாதிக்கின்றார். பெருமான் மூலவர் 15 அடி நீளமும் 5 அடி உயரமுமாக கருவறை முழுக்க நிறைந்து காணப்படுகின்றார். பெருமானின் திருமேனிக்கு சந்தன எண்ணெயை கொண்டே தைலக்காப்பு சாத்தப்படுகின்றது. மூலவருக்கு விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட வஸ்திரம் சாத்தப்படுகின்றது. இந்த க்ஷேத்திரத்தில் பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துவது விசேஷ வேண்டுதலாக காணப்படுகின்றது. பெருமானிற்கு வஸ்திரம் சாத்த வேண்டுமென்றால் வெளியே எங்கும் வாங்க இயலாது. இந்த வஸ்திரம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுவதால் கோவில் நிர்வாகத்திடம் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து வஸ்திரம் பெற்று நேர்த்தி கடனை செலுத்தலாம். பெருமானுக்கு கிங்ருஹேசன் என்று ஒரு திருநாமம் வழங்கப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் கிங்ரு என்றால் எவ்வுள் என்று பொருள். எவ்வுள் என்று கேட்கவே பெருமானுக்கு கிம்கிருஹேசன் என்று திருநாமம் வழங்கப்படுகின்றது. வேதாந்த தேசிகர் திரு எவ்வளூர் பெருமானின் மீது கிங்ருகேச ஸ்துதி எனும் ஒரு ஸ்துதியையே பாடியுள்ளார். உற்சவர் வீரராகவ பெருமான் நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜங்களுடன் சேவை சாதிக்கின்றார். வலது மேல் திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களையும் இடது கீழ் திருக்கரத்தை கதையை தாங்கியும் வலது திருக்கரத்தால் அபய அஸ்தமும் கொண்டு சேவை சாதிக்கின்றார். பெருமான் மூலவரை சேவித்து வெளியே வந்தால் கனகவள்ளி தாயார் சதுர்புஜங்களுடன் தனிக்கோயில் நாச்சியாராக சேவை சாதிக்கின்றார். தாயார் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சேர்ந்ததற்கு ஒரு சரித்திரம் கூறப்படுகின்றது. அது என்னன்னா, திரேதா யுகத்தில் ராமர் சீதையை பிரிந்து ராஜ பரிபாலனம் செய்த பொழுது அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. தம்பதியாகவே யாகங்களை செய்ய வேண்டும் என்பது தர்மம். எனவே ராமன் சொர்ணத்தால் ஆன, சொர்ணம் என்றால் தங்கம், தங்கத்தால் ஆன ஒரு சீதையை சிலையாக செய்து அந்த சிலைக்கு அருகில் அமர்ந்து அஸ்வமேத யாகத்தை புரிந்தார். யாகம் முடிந்து ராமர் புறப்படும் பொழுது அந்த சொர்ண சீதை உயிர் பெற்றாள். அவள் தன்னையே மணக்குமாறு ராமரை வேண்டினாள். அதற்கு ராமர் தான் இந்த பிறவியில் ஏகபத்னி விரதன் என்றும் எனவே அவளை மணக்க இயலாது என்றும் கலியுகத்தில் திலீபனின் வம்சத்தில் தர்மசேனன் என்ற அரசன் தோன்றுவான். தர்மசேனனுக்கு மகளாக நீயே வசுமதியாக பிறக்கப் போகிறாய். அப்பொழுது நானே வந்து உன்னை மணந்து கொள்வேன் என்று
வாக்களித்தார். அதன்படி கலியுகத்தில் திருஎவ்வளூரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தர்மசேனபுரம் என்ற ஊரை தர்மசேனன் என்ற ராஜா ஆண்டு வந்தான். இந்த ஊர் தற்பொழுது ஈக்காடு என்று அழைக்கப்படுகின்றது. தர்மசேனனுக்கும் அவரது மனைவி கௌதமிக்கும் நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லை. அவர்கள் தங்களது குலதெய்வமான வைத்திய வீரராகவரை வந்து வழிபட அவர்களுக்கு அழகிய மகளாக சொர்ணசீதை பிறந்தாள். அந்த பெண் குழந்தைக்கு வசுமதி என பெயரிட்டு வளர்த்தனர். தர்மசேனன் தனது மகள் வசுமதி மீது மிகவும் அன்பு கொண்டு பாசமாகவும் செல்லமாகவும் வளர்த்து வந்தான். வசுமதி கன்னி பருவத்தை அடைந்தாள். வசுமதியை மணக்க பல பேர் தர்மசேனனிடம் வந்து வசுமதியை பெண் கேட்டிட, தர்மசேனனோ தனது மகள் யாரை விரும்புகிறாளோ அவருக்கே தனது மகளை மனம் செய்து தருவதாக தெரிவித்தான். ஒரு நாள் வீரராகவ பெருமான் அழகிய ராஜகுமாரனாக உருவம் எடுத்து வசுமதி தனது தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் சோலைவனத்துக்கு வந்தார். ராஜகுமாரனை கண்டதும் வசுமதி காதல் வயப்பட்டாள். வசுமதியிடம் ராஜகுமாரனாக வந்த பெருமான் தனது காதலை தெரிவித்தார். அதற்கு வசுமதி தனது தந்தையிடம் வந்து தன்னை பெண் கேட்குமாறு தெரிவித்தாள். மேலும் வசுமதி தான் சென்று தனது தந்தையிடம் தனது விருப்பத்தை தெரிவிப்பதாகவும் அதுவரையில் அந்த ராஜகுமாரனை இந்த திருமணம் தடையின்றி நிகழ்ந்தேறும் பொருட்டு வைத்திய வீரராகவரை சென்று வழிபடுமாறு கேட்டுக்கொண்டாள். இதனை கேட்ட ராஜகுமாரன் தனது திருமணம் நடைபெற தன்னையே வேண்டிக் கொள்ளுமாறு கூறுவதை எண்ணி புன்னகைத்தவாறே அதற்கு சம்மதித்து கோவிலுக்கு சென்றார். இதனிடையே வசுமதி தனது தந்தையிடம் சென்று தான் ஒரு ராஜகுமாரனை விரும்புவதாக தெரிவித்தாள். தர்மசேனனும் தனது மகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு ராஜகுமாரனை காண சென்றான். கண்டதும் ராஜகுமாரனின் திருமேனி அழகில் தனது மனதை பறிகொடுத்தான். அந்த ராஜகுமாரனிடம் வசுமதியிடம் தான் உயிரையே வைத்திருப்பதாகவும் தனது ஒரே செல்ல மகளை திருமணத்திற்கு பின் பிரிய இயலாமல் இருப்பதாகவும் தெரிவித்தான். இதனை கேட்ட ராஜகுமாரன் தர்மசேனனை பார்த்து, தாங்கள் கவலையுற வேண்டாம், உங்கள் மகளை மணந்து நான் இந்த ஊரிலேயே தங்கிவிடுகிறேன் என்று தெரிவித்தார். இதனால் மனமகிழ்ந்த தர்மசேனன் உடனடியாக அந்த ராஜகுமாரனுக்கும் தனது மகள் வசுமதிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தான். திருமணம் முடிந்ததும் மணமக்கள் குலதெய்வத்தை சேவிக்கும் பொருட்டு வைத்திய வீரராகவ பெருமான் கோவிலுக்குள் சென்றனர். கோவிலுக்குள் சென்றதும் அனைவரும் பார்த்திருக்க மணமகன் மணமகள் வசுமதியின் கரத்தை பிடித்து கருவறைக்குள் நடந்து சென்று மூலவர் வைத்திய வீரராகவர் திருமேனியுடன் இருவரும் கலந்தனர். இதனை கண்ட தர்மசேனன் ஒன்றும் புரியாது விழித்தான். அப்பொழுது அசரீரியாக பெருமான், தர்மசேனரே, யாமே ராமனாக அவதரித்த ராகவன், சொர்ண சீதையே உமது மகள் வசுமதியாக பிறந்தாள். யாம் வாக்களித்தவாறே உமது மகளை மணந்தோம். உமது மகள் வசுமதி இனி கனகவள்ளி என்ற திருநாமத்துடன் இந்த கஷேத்திரத்தில் அருள்பாலிப்பாள் என்று கூறினார். கனகம் என்றாலும் சொர்ணம் என்றாலும் தங்கம் என்று பொருள். சொர்ண சீதையே வசுமதியாக அவதரித்ததனால் பெருமான் வசுமதி தாயாருக்கு கனகவள்ளி என்று திருநாமமிட்டார். இதனை கேட்ட தர்மசேனன் மிகவும் மனமகிழ்ந்தான். இன்றும் தாயார் வசுமதி பிறந்த இடத்தை கொண்டாடும் பொருட்டு வசுமதி தேவி பிறந்த இடமான ஈக்காடில் வைஷ்ணவ அடியவர்களால் ஒரு திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. அந்த கோவிலில் தாயார் வசுமதி தேவியுடன் கல்யாண வீரராகவன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். பெருமான் தாயாரை திருமணம் செய்தது தை மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில். இன்றும் பெருமான் தை பூரட்டாதியில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் கண்டருளுகின்றார். இன்றும் பிரம்மோற்சவத்தின் பொழுது ஒரு நாள் பெருமான் தாயாருடன் ஈக்காட்டு கோவிலுக்கு எழுந்தருளுகின்றார். அங்கு ஈக்காடு மக்கள் அனைவரும் சேர்ந்து வீரராகவ பெருமானுக்கு
மாப்பிள்ளை சீர்வரிசை செய்கின்றனர். கனகவள்ளியை சேவித்தால் கவலை இல்லை என்பார்கள். கனகவள்ளி தாயார் தன்னை சேவிக்கும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவதாக கூறப்படுகின்றது. தாயாரை சேவித்து வெளியில் வந்தால் லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி, ராமர் சன்னதி, வேணுகோபாலன் சன்னதி, பாஷ்யக்காரர் சன்னதி, வேதாந்த தேசிகர் சன்னதிகள் காணப்படுகின்றன. இவர்களை சேவித்து வெளியில் வந்தால் தீர்த்த கிணறும், தாயார் எழுந்தருளும் ஊஞ்சல் மண்டபமும், வெள்ளிக்கிழமை மண்டபமும் காணப்படுகின்றது. இந்த கோவில் ஒரு பிரார்த்தனா ஸ்தலமாக காணப்படுகின்றது. பெருமான் சாலியோத்திரரிடம் அரிசி மாவால் செய்யப்பட்ட உணவை அதிதியாக வந்து பெற்றதனால் இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யும் வழக்கம் காணப்படுகின்றது. மேலும் தனது நோய்கள் நீங்க உப்பு மிளகையும் சேர்க்கின்றனர். கோவிலின் தீர்த்தம் ஹிருத்தாபநாசினி தீர்த்தம். ஹிருத் என்றால் இதயம், தாபம் என்றால் வெம்மை, நாசினி என்றால் நீக்குவது. ஹிருதயத்தில் உள்ள வெம்மையையும் நீக்க வல்ல தீர்த்தம் என்பதனால் ஹிருத்தாபநாசினி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தீர்த்தத்திற்கு மென்மைகள் பல. இந்த தீர்த்தம் மனதால் செய்த பாவங்களையும் போக்க வல்லது. இதற்கு ஒரு சரித்திரம் கூறப்படுகின்றது. அது என்னன்னா, ஒரு முறை பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை பரமசிவனார் தனது கையினால் திருகி எடுத்துவிட தனது கையில் பிரம்ம கபாலம் ஒட்டிக்கொள்ள பிரம்மஹத்தி தோஷம் பரமசிவனாரை பீடித்தது. பரமசிவனார் பிரம்மனின் புத்திரர்களில் ஒருவனான தக்ஷன் என்று அழைக்கப்படும் தக்ஷ பிரஜாபதியின் மகளான சதிதேவியை மணந்தார். பரமசிவனின் மாமனாரான தக்ஷன் ஒரு யாகம் செய்தார். சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கவே அவரை அழைக்காமல் யாகத்தை தொடங்கினார். இதனை கேள்வியுற்ற சதிதேவி தனது தந்தையிடம் இது பற்றி நியாயம் கேட்க புறப்பட்டாள். அப்பொழுது பரமசிவனார் சதிதேவியை செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் பரமசிவன் தடுத்தும் அவரை மீறி சதிதேவி தக்ஷன் யாகம் வளர்க்கும் இடத்திற்கு வந்து சண்டையிட்டார். அப்பொழுது தக்ஷன் பரமசிவனாரை பற்றி தரக்குறைவாக பேசியும் சதிதேவியை அவமதித்தும் நடத்தினார். இதனால் மிகுந்த வருத்தமுற்ற சதிதேவி மீண்டும் பரமசிவனாரிடம் செல்ல மனமின்றி தீயில் குதித்து தனது உயிரை மாய்த்து கொண்டாள். இதனை கண்ட ரிஷிகள் இந்த செய்தியை பரமசிவனாரிடம் சென்று தெரிவித்தனர். இதனால் மிகுந்த கோபமுற்ற பரமசிவனார் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்ரன் என்ற தனது மகனை படைத்தார். பரமசிவனாருக்கு 3 மகன்கள். முதல் மகன் வீரபத்ரன், 2வது மகன் கணபதி, 3வது மகன் முருகன். தனது தந்தையின் ஆணையின்படி வீரபத்திரன் தக்ஷனின் யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து தக்ஷனை சம்ஹாரம் செய்தார். தக்ஷனை கொன்றது வீரபத்ரனாக இருந்தாலும் கொல்ல சொன்னவருக்கே பாவம் சேரும் என்பதனால் சிவனை மீண்டும் பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது. ஏற்கனவே பிரம்மாவின் தலையை எடுத்ததனால் உண்டான பிரம்மஹத்தி தோஷமும் தற்பொழுது தக்ஷனை கொன்றதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் சிவனின் ஹிருதயத்தில் வெம்மையை உருவாக்கியது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை எவ்வாறு நீக்கிக் கொள்வது என்று சிவன் வருத்தமடைய அப்பொழுது ஆகாசவாணியாக இந்த கிருததாபநாசினி தீர்த்தத்தில் நீராடி வீரராகவ பெருமானை சேவித்தால் சிவனின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என அசரீரி தெரிவிக்க அவ்வாறே சிவனும் இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி பெருமானை சேவித்து தனது பிரம்மஹத்தின் தோஷம் நீங்க பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த சரித்திரத்திற்கு சாட்சியாக இன்றும் வைத்திய வீரராகவரின் கோவில் வளாகத்திற்கு உள்ளாகவே வாயு மூலையில் ஹிருதாபநாசினி தீர்த்த கரையில் தீர்த்தீஸ்வரராக பரமசிவனார் பெருமானை சேவித்தவாறு காட்சியளிக்கின்றார். இவை அனைத்தும் மார்க்கண்டேய புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு முறை ரிஷிகள் அனைவரும் கூடிய சபையில் மார்க்கண்டேய புராணத்தை வாசிக்க அப்பொழுது சிவனின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் இந்த பகுதியை கேட்ட நாரதர்
சிவன் தனது தலையிலேயே கங்கையை வைத்துள்ளாரே, அப்படி இருக்க புனிதமான கங்கையால் தீர்க்க முடியாத தோஷத்தை கிருததாப நாசினி தீர்க்கிறதா என்று சந்தேகம் எழுப்பினர். அதற்கு ரிஷிகள் நாரதரின் இந்த சந்தேகத்தை அவரது தந்தையான பிரம்மாவிடமே சென்று தீர்த்து கொள்ளுமாறு தெரிவித்தனர். அதன்படி நாரதரும் தனது தந்தையான பிரம்மாவிடம் இது குறித்து வினவினார். அதற்கு பிரம்மா, ஆம், கங்கையை காட்டிலும் மேலான புண்ணியம் வாய்ந்தவள் கிருததாபநாசினி என்று கூறினார். அது எவ்வாறு என்று நாரதர் கேட்க, அதற்கு ஒரு சரித்திரத்தை பிரம்மா கூறினார். க்ஷீரநதி என்ற ஒரு நதி திருப்பார்கடலில் இருந்து கிளை நதியாக புறப்பட்டு அகஸ்தியரின் ஆசிரமத்து வழியாக கடலில் கடக்கும் பொருட்டு ஓடி வந்ததாம். அவ்வாறு அந்த நதி ஓடி வரும் வழியில் முன்னொரு காலத்தில் பிரத்யும்னன் என்று ஒரு மகாராஜா தனக்கு புத்திரப்பேறு வேண்டும் என்று இந்த நதியில் நீராடி இதன் கரையோரத்தில் பெருமானை நோக்கி தவம் இருந்தான். அப்பொழுது அவனது தவத்திற்கு மெச்சி பெருமான் ஒரு தை அமாவாசை தினத்தன்று பிரத்யட்சமானார். அப்பொழுது பெருமானை வணங்கி பிரத்யும்னன் 2 வரங்களை வேண்டினான். பிரத்யும்னன் தனக்கு பகவான் பிரத்யட்சமானதற்கு தான் நீராடிய இந்த தீர்த்தமும் ஒரு காரணம் என்று நம்பினான். எனவே பெருமானிடம் தனக்கு புத்திரப்பேறு அளிக்குமாறு ஒரு வரமும், தான் நீராடிய இந்த தீர்த்தத்தை புனிதமாக்கி அதன் பெயர் நீடித்து நிலைக்குமாறு செய்யுமாறும், இந்த தீர்த்தம் கிருததாபநாசினி என்ற பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்றும், பெருமான் தனக்கு பிரத்யட்சமான தை அமாவாசை தினத்தன்று இந்த தீர்த்தத்தின் புனிதம் அனைத்து ஜீவ நதிகளை காட்டிலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டான். அதற்கு பெருமான் அவ்வாறே வரம் அளித்தார். அதன்படி ஒவ்வொரு தை அமாவாசை அன்றும் இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளை காட்டிலும் கிருததாபநாசினி தீர்த்தத்திற்கு அதிக அளவிலான புண்ணியம் சேருகின்றது. கங்கையை விட புனிதமானது. இதன் புனிதத்தை குறிக்க பொதுவாக புனித தீர்த்தங்களில் நீராடினால் மட்டுமே பலன் பெற இயலும். ஆனால் இந்த கிருததாபநாசினி தீர்த்தத்தை கண்ணால் பார்த்தாலோ மனதால் நினைத்தாலோ கையால் தொட்டாலும் கூட நீராடிய பலனை பெற இயலும் என்று புராணம் கூறுகின்றது. இந்த கிருததாபநாசினி தீர்த்தத்தை கண்ணால் பார்த்தாலோ கையால் தொட்டாலோ நீராடினாலோ மனவெம்மையாகிய காம குரோத மத மாச்சரியங்கள் அனைத்தையும் போக்கி தரும் என்று கூறப்படுகின்றது. மேலும் ராமலிங்க அடிகளாரும் இந்த கஷேத்திரத்து தீர்த்தத்தில் நீராடி தனது தீராத வயிற்று வலி நீங்க பெற்றதாக கூறப்படுகின்றது. தை அமாவாசை அன்று நீராடி பெருமானை சேவித்தால் விசேஷம் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆனால் ஒவ்வொரு மாத அமாவாசை அன்றுமே நீராடி பெருமானை சேவிக்க மக்கள் கூட்டமாக கூடுகின்றனர். இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து 3 அமாவாசை நீராடினால் தீராத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகின்றது. இந்த கிருதாபநாசினி தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி வெள்ளத்தை கரைக்கின்றனர். வெள்ளம் கரைவது போல தங்களது நோயும் தீரும் என்று நம்பப்படுகின்றது. மேலும் சரும வியாதிகள் தீரும் பொருட்டு பாலும் குளத்தில் சேர்க்கப்படுகின்றது. இந்த கஷேத்திரம் உள்ள இடம் முன்பு காடாக காணப்பட்டது. இந்த காடு வீஷாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. வீஷணம் என்றால் காணக்கூடியது என்று பொருள். தேவர்கள் மட்டுமே காணக்கூடிய பெருமான் சாதாரண மனிதர்களும் காணும் பொருட்டு இங்கு சயனித்திருப்பதனால் இந்த கஷேத்திரம் வீஷாரண்யம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கஷேத்திரம் புண்ணியாவர்த்தக கஷேத்திரம். இந்த கஷேத்திர பெருமானை சேவித்து செய்யப்படும் எந்த ஒரு புண்ணிய காரியமும் மென்மேலும் வளருமாம். அதனால் இந்த கஷேத்திரம் புண்ணியாவர்த்தக கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு பெருமானை சேவித்ததும் அர்ச்சக சுவாமிகளே புனர்தர்சன பிராப்திரஸ்து என்றே கூறுகின்றார். மீண்டும் பெருமானை சேவிக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று கூறுகின்றார். இந்த கஷேத்திரம் திருமழிசை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய கஷேத்திரம். திருமழிசை ஆழ்வார் தனது நான்முகன் திருவந்தாதியில் 36வது
ஸ்லோகத்தால் எவ்வுள் பெருமானை மங்களாசாசனம் செய்துள்ளார். நாகத்து அணை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்தணை அரங்கம் பேரன்பில் நாகத்தணை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று பாடியுள்ளார். பெருமான் ஆதிசேஷனில் சயன திருக்கோலமாக திருக்குடந்தை, வெக்கா, திருவள்ளூர், ஸ்ரீரங்கம், திருப்பேர்நகர், அன்பில், திருப்பார்க்கடல் என்று சயன திருக்கோலத்தில் சாதிக்கும் திவ்ய தேசங்களை ஆழ்வார் வரிசைப்படுத்துகின்றார். திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழியில் 2 பெரிய திருமொழியில் 10 பாசுரங்களை திரு எவ்வுளூர் பெருமானுக்காக பாடியுள்ளார். காசையாடை மூடி ஓடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயினன்ன தோல்மடவார் வெண்ணெய் உண்டான் அவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வூள் கிடந்தானே என்று பாடுகின்றார். காவி நிற காஷாய ஆடையை அணிந்து சீதா பிராட்டியை கள்ளமாக காதல் செய்த ராவணனின் ஊர் இலங்கையை நாசமாக்கிய சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமன் நம்பவல்ல நம்பெருமான். சீதா பிராட்டிக்கு ஒரு துயர் என்னும் பொழுது இலங்கையை அழித்து அவளை காத்த ராகவன் நமக்கு ஒரு துயர் என்றால் நம்மை ரட்சிக்கும் பொருட்டும் வருவான் என்று நம்பவல்ல நம் பெருமான் வேயினன்ன தோல்மடவார் வெண்ணெய் உண்டான் இவன் என்று அழகிய தோள்களை உடைய இடைச்சி பெண்கள் இவன் எங்கள் வீட்டு வெண்ணெயை திருடி உண்டான் என்று ஏசும் வண்ணம் திட்டும் வண்ணம் நின்ற கண்ணன் என்று முதல் 2 வரியில் ராமனை கூறி ஆழ்வார் அடுத்த 2 வரிகளால் கண்ணனை கூறுகின்றார். இலங்கையையே அழித்த சக்கரவர்த்தி திருமகனாக அவனது பராக்கிரமத்தையும் பெருமையையும் கூறிய ஆழ்வார் அவ்வளவு உயர்வுடைய பெருமான் சாதாரண ஆட்சிகள் ஏசும் வண்ணம் எளியவனாக நின்று கொண்டிருக்கின்றானா. இப்படி மேன்மையும் எளிமையும் ஒன்றாக உடைய ராமனும் கிருஷ்ணனுமாக அவதரித்த பெருமான் அனைவரும் காணும் பொருட்டு இந்த திருவள்ளூரில் சயனித்திருக்கின்றான் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். மேலும் திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமடல் பிரபந்தத்தில் 57வது கன்னி பாசுரத்தில் நாயிகா பாவத்தில் திரு எவ்வுள் பெருமானை மங்களாசாசனம் செய்துள்ளார். மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயல் ஆளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதிர்சூழ் கணமங்கை கற்பகத்தை என்று பல்வேறு பெருமானை வரிசைப்படுத்தும் பொழுது எவ்வுள் பெருமானையும் கூறுகின்றார். தேவர்கள் மட்டுமே காணக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் சாதாரண மனிதர்களாகிய நாமும் காணும் வண்ணம் வீஷாரண்ய சேத்திரமாகிய திரு எவ்வுளூரில் புஜங்க சயனத்தில் சேவை சாதிக்க அந்த வைத்திய வீரராகவனை வழிபட்டு நோய்கள் நீங்கி அனைத்து மங்களமும் பெறுவோமாக. கனகவல்லி சமேத வைத்திய வீரராகவ பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.